ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வச்ச பன்னீர் ரோஜா செடியில் துளிரே வரமாட்டேங்குது, இல்லை செடி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பூக்கள் பூக்க மாட்டேங்குதுன்னா, இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃபர்டிலைசர் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும், நிறைய புதிய துளிர்கள் வரும். துளிர்கள் வரும்போதே நிறைய மொட்டுகள் வச்சு பூக்கள் பூக்கும். இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பன்னீர் ரோஜா செடிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்க எல்லா விதமான ரோஜா செடிகளுக்கு, பூச்செடிகளுக்கும், அதாவது மல்லி, முல்லை, செம்பருத்தி, இந்த மாதிரி நீங்கள் என்ன வெரைட்டி பூச்செடிஸ் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்களோ எல்லா செடிக்கும் மாதத்துக்கு ஒரு முறை பயன்படுத்துங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பழ தோல் எடுத்துக்கோங்க. ஒரு ஏர்டைட் கண்டெய்னரை சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 4 to 5 நாளைக்கு அப்படியே ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுருங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே சம அளவில் ஒரு 7 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட் கலந்து கொடுத்து பாருங்கள். நிறைய புதிய துளிர்கள் வந்து பூக்காத செடியில் கூட கொத்து கொத்தா நிறைய பூக்கள் பூக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.